சாய்ரா நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவா இருக்க போது வழக்கம் போலவே முழுமையாக பாருங்க. நிறைய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த ஒரு வருட காலத்துல முக்கியமான 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒண்ணு சனி, இன்னொன்னு குரு. ஸோ இந்த கிரகங்கள் பெயர்ச்சி அடைந்ததற்கு பிறகு, ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையில இருக்கு. ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்களை தாண்டி சிரமங்கள் கொஞ்சம் குடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஸோ இதில எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு நம்ம எடுக்கிறோம். இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம், உங்களுடைய கெடுதல்கள கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில நான் இடையில சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள்ங்கிறது வழக்கமா கோயிலுக்கு போறது இல்லாம, சில முக்கியமான சித்தர் வழி பரிகாரங்கள் நான் சொல்லப் போறேன். அதை கேட்டு கடைபிடிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம்ங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பதிவுல கேதுவுக்குரிய 7, 16, 25 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கும், சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கும், செவ்வாய்க்குரிய 9, 18, 27 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கும், இந்த அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த 1 வருட காலத்த நீங்க ஸ்மூத்தா கடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நான் இந்த பதிவிலே நான் சொல்லப் போறேன். 8, 17, 26 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 3 எண்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சனியின் ஆதிக்கத்துல வரக்கூடிய அமைப்புல தான் இந்த கிரகங்களே இருக்கு. குறிப்பாக மகரமும், கும்பமும். மகரத்துக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 7.5 சனி முடியக்கூடிய காலம். அதே சமயத்துல கும்பத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலம். இது 2மே 8ஆம் எண் அமைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில, இவங்களுக்கு நான் முன்னுரிமை குடுத்து, நான் இந்த பதிவுல ஃபர்ஸ்ட்டு அவங்கள பத்தி சொல்றேன். இவங்களுக்கான லக்கி டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5, 14, 23 இந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள நீங்க அமைச்சுக்கோங்க. அப்போ பெரிய அளவுக்கு ட்ரபிள்ஸ் இல்லாம காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். நிறங்களை பொறுத்த அளவுக்கு தயவு செய்து இந்த ஒரு வருட காலம் வரைக்கும் மட்டும் பிளாக்க ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப டார்க் கலர்ஸ அவாய்ட் பண்ணுங்க. முடிந்தவரை ரொம்ப பிரைட்டான கலர்ஸ், லைட் கலர்ஸ நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அது உங்களுக்கு நெறைய ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ கொண்டு வரும். நெறைய கடன் வாங்க வைக்கும். நெறைய ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டீங்கன்னா, மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டபுள் டாக்குமெண்ட் மாரியான விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு, உங்களுக்கு அந்த சொத்து நிரந்தரம் இல்லாம போயிடும். போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாயிடும். அதனால முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு. அடுத்தடுத்த வருடங்கள்ல தான் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கப் போகுதுங்கிறதுனால, இந்த 1 வருடத்தை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரமாக இந்த லக்கி டேட்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ புரொவைட் பண்ணும். அடுத்ததாக 5ஆம் ஆதிக்கம் ரொம்ப அபரிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது 7ஆம் எண்காரர்களுக்கு. 7, 16, 25 தேதிகள்ல பிறந்தவர்களுக்குமே இந்த 5ஆம் வரக்கூடிய தேதிகள்ல உங்களுடைய முக்கிய முயற்சிகள நீங்க வச்சுக்கோங்க. ஆனா, இந்த வருஷமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னா, இந்த 7, 16, 25 தேதிகள் அப்படிங்கிறது சந்திரனுடைய மற்றொரு ரூபம் மாதிரி. கடகத்தினுடைய மற்றொரு அமைப்பு மாதிரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்க போது. இருப்பினும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே 5, 14, 23 தேதிகள்ல நடக்கும். 1, 10, 19 ஆகிய தேதிகள்ல அமைச்சுக்கோங்க. அதேபோல 2, 11, 20, 29 தேதிகளையும் அமைச்சுக்கோங்க. இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வேண்டிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால, அந்த தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அது உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ கொண்டு வரும். அடுத்ததாக 9, 18, 27 இந்த தேதிகள்ல பிறந்தவர்கள், செவ்வாயின் ஆதிக்கத்தில வரக்கூடியவர்கள், இவர்களுமே இந்த ஆண்டு ரொம்ப நல்லாவே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயின் அமைப்பில வரக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கு. இந்த ஆண்டின் கிரகமாகவே இந்த குருங்கிறவரு வராரு. இவரு மேக்ஸிமம் ஃபேவர உங்களுக்கு செய்ய போறாரு இந்த ஒரு ஆண்டு காலத்தில. ஸோ இந்த ஆண்டுல உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ குடுக்கக்கூடிய டேட்ட பொறுத்த அளவுக்கு 3, 12, 21, 30, 9, 27 இதில 18 வேண்டாம். 9, 27 இந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான டிசிஷன்ஸ் எடுங்க. முக்கியமான நபர்களை சென்று பாருங்க.
உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் இந்த தேதிகளில் உங்களுடைய எம்டிகிட்ட பேசுறது, வேலை ப்ரமோஷன் விஷயமா பேசுறது எல்லாமே இந்த தேதிகளில் அமைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொடுக்கும். 7, 8, 9 இந்த 3 எண்காரர்களுக்குமே இந்த ஒரு ஆண்டு முழுக்க நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரம் அப்படிங்கிறது வந்து முருக வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். ஒரு குருவாக நினைத்து நீங்கள் வழிபட வேண்டிய இடமாக அது வச்சுக்கணும். இறைவனாக பார்க்காம குருவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முருக பெருமான் வந்து பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்குவார். அப்படி அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சித்தர் ஆலயமோ அல்லது ஷீரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை நிறைய வழிபட உங்களுக்கு லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 3 எண் வரிசைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது வந்து 8ஆம் எண் வரிசை எண்கள் மட்டுமே. மற்ற 2 எண்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யம் மிகுந்ததாக உங்களுக்கு இருந்திருக்கும். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து அடையலாம். இந்த ஒரு வருட காலமே வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக அமையட்டும் அப்படின்னு இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நம்ம சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்காகவே 1 நிமிட எண்கணித பலன்கள் நான் கொடுப்பதாக இருக்கேன். ஆனால் அதுவுமே இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு வந்து மினிமம் சார்ஜஸாக பேர் மினிமம் சார்ஜஸாக ஒரு 99 ரூபா நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். கீழே தெரிகிற இந்த நம்பர் வந்து என்னோடது வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்குது. அதுதான் கூகுள் பே நம்பரும் கூட. எஸ்ஆர் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு கூகுள் பேயில். ஸோ அந்த சதீஷ் ராவுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது உங்களுக்கான 1 நிமிட எண்கணித பலன்கள் நான் கொடுப்பதாக இருக்கேன். அதில் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு உங்களுடைய தேதியை பற்றி, தேதியின் கூட்டு எண் பற்றி, உங்களுடைய பிரசன்ட் பெயர், அது என்னென்ன பலன்களை உருவாக்கிட்டு இருக்க எல்லா தகவல்களும் நான் சொல்கிறதா இருக்கேன். வேண்டும் என்பவர்கள் அதை என்னிடமிருந்து வாங்கி பயன்பெறலாம். அதில் மேற்கொண்டு கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது, இன்னும் டீட்டெயில்டான ஸ்டடீஸ் தேவைப்படுதுன்னா அதில் நான் என்னென்ன சொல்லுவேங்கிறத சொல்லி அதுக்கான கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.